ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவுல மேஷ ராசிக்கான வாராசி பலன் பார்க்கலாங்க. மேஷ ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி இருக்கக்கூடிய சூரியன் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். அந்த 6ஆம் இடத்தில் அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவானுடன் சேர்க்கை பெறுகின்றார். அப்போ கடன்கள் எல்லாமே நம்மளை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அந்த கடன் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சூரிய வழிபாடு, அப்புறம் பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு கோவிலுக்கு போங்க, பெருமாள் கோவிலுக்கு போங்க. அந்த பெருமாள் கோவிலுக்கு போய் நெய்விளக்குகள் போடுங்க, மகாலட்சுமி வழிபடுங்க. அதன் மூலமா கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதுக்கப்புறம் என்னன்னா, ராசி அதிபதி அவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல பதியுதுங்க. இது மிக மிக சிறப்பு. பாக்கியங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இருந்தாலுமே மேசராசிக்கு சின்ன சின்ன உடல் சம்பந்தமான சின்ன பிரச்சனைகள் வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா நரம்பு சம்பந்தமான சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்தை அதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்கின்றார். அதனால கடன் வாங்குறப்பையும் சரிதான், கடன் கொடுக்கறப்பையும் சரிதான், கவனமா பார்த்து வாங்குங்க. அப்புறம் கணக்கு வழக்குகள் கவனமா இருந்துங்க. ஒரு பெரிய கடைகள் வச்சிருக்கிறவங்க, அப்புறம் பேங்க்ல வேலை பார்ப்பீங்க இல்லையா, அப்புறம் அரசாங்க வேலைகளை பார்க்குறவங்க, நீங்க எல்லாம் கணக்கு வழக்குகள் ரொம்ப கவனமா பார்த்துங்க. அந்த கணக்கு வழக்குகளை கோட்டை விடுறதன் மூலமா தான் சில பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் நமக்கு பிரச்சனை கூட வர மாதிரி இருப்பாங்க அப்படின்னா, நம்மளுடைய குழந்தைகள் நம்ம சொல்ற பேச்சை கேட்க மாட்டாங்க கொஞ்ச நாட்களுக்கு. இதனால 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ மேசராசிக்காரங்களுடைய குழந்தைகள் இந்த டயத்துல ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஓகேங்களா? இருந்தாலுமே நம்ம சொல்ற பேச்சை கேட்க மாட்டாங்க. சொல்ற பேச்சை கேட்கிற மாதிரி இருக்கணும். என்ன பண்றது அப்படின்னா, அதான் சொன்னீங்க, சூரிய வழிபாடு, அப்புறம் பாத்தீங்கன்னா சிவன் வழிபாடு, இது ரெண்டுமே பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இந்த வாரத்துல 30ஆம் தேதியும் 1ஆம் தேதியும் மிக மிக சிறப்பு. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. இந்த டயத்துல புதிய வேலைகளுக்கான முயற்சிகள் நீங்க பண்ணுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் இந்த டயத்துல எடுத்துக்கோங்க. குழந்தைகளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரிலாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு மிக மிக சிறப்பு. இந்த டைம்ல குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போகணுங்கிற ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க, இந்த நாட்கள்ல போங்க. எந்த விதமான தடைகள் இல்லாம ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வந்துடலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா 2ஆம் தேதியும் 3ஆம் தேதியும் பாத்தீங்கன்னா உங்களுடைய மனசுல புதிய உற்சாகம், அதாவது சுறுசுறுப்பா இருப்பீங்க. எல்லா வேலைகளும் ரொம்ப அருமையா பார்ப்பீங்க. வண்டி வாகன சேர்க்கைகள் உண்டுங்க இந்த நாட்கள்ல. இந்த டயத்துல ஒரு பைக் வாங்குறதுங்கிற ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க, கார் வாங்கணுங்கிற ஐடியா வச்சிருப்பீங்க. புதுசா வாங்குறதுனாலும் சரி, பழசம் வாங்குறதுனாலும் சரிதான். இந்த நாட்கள்ல நீங்க வாங்குங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நல்ல எல்லா வேலைகளுமே ரொம்ப அற்புதமா சுறுசுறுப்பா எல்லா விஷயம் எல்லாமே பார்ப்பீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 4, 5, 6 இந்த நாட்கள்ல உங்களுக்கு பரிசுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள், வாழ்க்கை துணைவியின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா சின்னதா உடல் சம்பந்தமான விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி இருந்ததுன்னா உடனுக்குடனே பார்த்து சரி பண்ணிக்கோங்க. அதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட். சின்னதா நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் வருங்க. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் உடனே பார்த்து சரி பண்ணிட்டீங்கன்னா எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா நம்முடைய லைஃப் ரொம்ப அழகா கொண்டு போறோம். இதுவரைக்கும் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல் வாராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.